வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாடாளுமன்ற போர்க்களம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடக சபை போர்க்களம். ராகுல் காந்தி என்னை தவறாக நடக்க முயற்சித்தார்னு ஒரு பெண் எம்பி. இந்த பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி கராத்தே கற்றுக்கிட்டது எம்பிக்களை அடிப்பதற்கா அப்படின்னு பிஜேபி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனவுடைய முழங்காலில் அடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடக்கூடிய இந்த நாகரிக சமூகம் சிசிடிவி ஃபுட்டேஜை இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓம் பிர்லா வெளியிடுவாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. வெளியிட்டார்னா தண்டவாளத்தில் ஏறிடுங்கிற கதையாகி போச்சு. அப்புறம் ஏன் வெளியில்லை? அதையும் தாண்டி குச்சிகளை எடுத்துகிட்டு வராங்க பிஜேபியினர். அந்த ஃபோட்டோ வெளிவந்துருச்சு. குச்சிகளை எடுத்துகிட்டு போக அனுமதி அளித்தது யார்? ஓம் பிர்லா அனுமதி அளிக்காமல் இந்த குச்சிகளை எடுத்துகிட்டு வர முடியாது. இத்தனை எம்பிக்கள் ஒரு சேர குச்சிகளை எடுத்துகிட்டு வராருன்னா அப்போ திட்டமிட்டு தாக்குதல் நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பிஜேபியினர் வந்திருக்காங்கன்னு ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. காந்தியாரை கொன்ற குரூப்பு, பாபர் மசூதியை இடித்த குரூப்பு, கோத்ரா கலவரத்தை உண்டாக்கிய குரூப்பு, சாம்பல்ல கலவரத்தை உண்டாக்கிய குரூப்பு, உஜ்ஜயினியில் கலவரத்தை உண்டாக்கிய குரூப்பு, ஞானவாபியில் கலவரத்தை உண்டாக்கிய குரூப்பு, இப்படி பலவிதமான முன்னுதாரணங்கள் பிஜேபிக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு நம்ம வன்முறையெல்லாம் சொல்லித்தர வேணாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் அடித்து தூள் கிளப்பிட்டாங்க. அது அடித்து கிளப்புறாங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகா, இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளத்தில் வெளியில் கிளம்பியிருக்காங்க பிஜேபியினர் போராட்டம்னு சொல்லிட்டாங்களாம். கூப்பிட்டு பிஜேபியினர் யாராவது போராட்டம்னா அடித்து உள்ளே தூக்கி போட்டுருங்க, ரிமாண்ட் வச்சுருங்கன்ட்டாங்களாம். அதனால் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ நமக்கு நாட்டிலேயே சண்டை அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம் மேற்கு வங்காளம் தான். பிச்சிருவன்ட்டாங்களாம். தமிழ்நாட்டில்னு கேட்கலாம். தமிழ்நாட்டில் தான் ஆளே இல்லையா, ஆள் இல்லாத கடைக்கு எப்படி டீ ஆற்றுவாங்க? இங்கே யாரும் ஆளே இல்லையா, ஆள் எப்படி கூப்பிடுவாங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடப்பது என்ன? தொடர்ந்து ரொம்பலாம் பேசி வளர்த்து ரொம்ப டியூரேஷன் வேணாங்க, டப்புன்னு முடிச்சிருவோம். என்ன மேட்ரு? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் ஒரு மனிதரை இழிவுபடுத்துவதற்கு பிஜேபி எதையும் செய்யுங்கிறதுக்கு உதாரணம் தான் ஒரு பெண் எம்பியை வைத்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்மிருதி இரானி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ராகுல் காந்தி இது பண்ணார் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் அது என்ன பிரச்சனைன்ட்டு. இப்படி ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் பண்ணுவது பிஜேபியுடைய இயல்பு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணுறாங்க, மக்களுக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி நடந்தது என்ன? ஒட்டுமொத்தமாக பிஜேபியினர் கையில் ஒரு குச்சியுடைய பதாகை வச்சுருக்காங்க. குச்சி அந்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோ. நாடாளுமன்றத்துக்குள்ளே பதாகைகள் கொண்டு போகக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். யார்? ஓம் பிர்லா போட்ட ரூல்ஸ். அதையும் மீறி பிஜேபி எம்பிக்கள் இத்தனை பேர் இந்த குச்சியில் பதாகைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த குச்சியை கொண்டு வந்து எதுக்கு? காங்கிரஸ் கேட்குறது, குச்சி எதுக்குப்பா கொண்டு வரீங்க? அப்போ ராகுல் காந்தி எல்லாம் உள்ளே போகிறாங்க. போகும்போதே இவ்வளோ கூட்டம், அவங்களாம் 290 பேர் முழுக்க சூழ்ந்துட்டாங்க. எப்படி உள்ளே போவாங்க? அப்போ என்ன நோக்கம்னா திட்டமிட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா சம்பவம்? ஏன் இவங்க பதறாங்கன்னா அமித்ஷா பிரச்சனை இன்றைக்கி நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி போச்சு. அம்பலப்பட்டுட்டாங்க. ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறேங்கிறாங்களே, ராகுல் காந்தி கேட்ட மாதிரி உங்களுடைய குரு சவார்கர் அவர்கள் மனுஸ்ருதி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும்னாரே, அது உங்களுக்கு உடன்பாடு இல்லையாப்பான்னு கேட்டார். இது வரைக்கும் பதில் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு இந்தியாவை போற்றும் மகத்தான மகன் விபி சிங் அவர்கள் கொண்டு வரும்போது அந்த ஒரே காரணத்திற்காக அவர் ஆட்சியை கவுத்தது இதே பிஜேபி தான். அப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் இவர்கள் எவ்வளோ இரட்டை வேடம் போடுறான்னு தெரியும். அதாவது உயர் ஜாதியினருக்கு இடஒதுக்கீடுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? இப்போ பிஜேபி ஏழ்மையான உயர் ஜாதின்னு ஒரு சட்டம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் ஒரு ஜாதியினரை திருப்திப்படுத்துவதற்கு பண்ணுறது. பிஜேபி பெரிய தலைவர்கள்லாம் எந்த கம்யூனிட்டிங்கிறது உலகத்துக்கே தெரியும். பிஜேபியை எந்த கம்யூனிட்டி ஆளுதுங்கிறது மக்களுக்கு தெரியும். கம்யூனிட்டி பற்றி பேச வேணாலும் கம்யூனிட்டி பற்றி பேச வேண்டிய அவசியம் பிஜேபி வச்சுருக்காங்க. எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. அவங்களை மீறி ஒரு அணுவும் அசையாது. அவங்கள ஏதாவது கை வச்சிங்கன்னா இந்தியாவே ஆடும். இதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு விஷயம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மும்பையில் நடைபெற்ற அந்த வன்முறை தாக்குதல் யாரும் ஏற்றுக்கவே முடியாது. இதை பிஜேபி பண்ணலைனாலும் ஆச்சரியம். பிஜேபி இதை பண்ணும். கர்நாடகத்துலேயும் வேலையை காட்டுறாங்க பாருங்கள். கர்நாடகத்தில் சித்தராமையா தெளிவாக சொல்லிட்டார்ல, அம்பேத்கர்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம மோடி இன்னும் டீ தான் வித்துட்டு இருப்பாருன்ட்டார். சிம்பிளாக முடிச்சிட்டார். என்ன பண்ணிடுவீங்க அவரை? இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரே தகராறு. அது வெளுத்து வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம மேற்கு வங்காளம் சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும். வெளியில் கிளம்புனாராம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா, அண்ணா வேணாண்ணே வெளியில் போனீங்கன்னா அடித்து உள்ளே தூக்கி போட சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜி. அவ்வளோ காண்டில் இருக்காங்க. வெளில போனீங்கன்னா பார்த்துக்காங்கன்னு எல்லாம் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையா?
இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும். பிஜேபியோட எண்ணம் என்னென்னா இந்தியா முழுக்க பிஜேபியின் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஏன்னா வந்து நாடாளுமன்றத்தில் பண்ணிட்டோம். டெல்லி, மும்பை இங்கெல்லாம் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அதாவது ஒரு திருடன் வந்து திருடிட்டு ஓடும்போது அவன் திருடன் கத்திட்டு போவான் பாருங்கள், அந்த கதை. நல்லா இப்போ பாருங்கள், பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான். ஆனால் இவங்க எம்பிக்கள் 2 பேர் அடிபட்டாங்களாம், அவர் கையை பிடிச்சிக்கிறாரு. இந்த போஸ் வேறு நல்லா அருமையாக கொடுக்குறாரு. அவர் கொடுத்து ஐசியூவில் போய் ஒருத்தர் பார்க்குறாரு, என்னப்பா அது ஒன்றுமே தாங்க முடியலையேப்பா, நல்லா தானேப்பா பேசிட்டு போகிறாரு. அது இன்னொருத்தர் கேட்குறாரு ஒரு கேள்வி, ரைட்டுங்க அடிலாம் பட்டுச்சு, கீழே விழுந்து அப்படி வச்சாரு, ரத்தமே ஒன்றும் வரலையேங்க, என்னங்க அது காமெடி ஆகுது, நான் ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்குது, அப்படியே கீழே விழுந்தார். அப்படி பயங்கரமான தலை ஐசியூவில் அட்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு தலையில் அடி. அவர் எப்படிங்க பேசுகிறாரு? அவர் இன்டர்வியூ கொடுத்து தான் ஐசியூக்கே போவாரா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லலை. ஒருத்தர் அடிபட்டு ஐசியூவில் போகிற நிலைமையில் அடிபட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உட்காந்துட்டு இல்லை நான் அடிபட்டது ராகுல் காந்தி தான் என்ன அடித்தார், அவர் அது கூட சொல்லலை, யாரோ ஒருத்தர் விழுந்தாருன்னு. ஆனால் பப்பு யாதவ் சொல்கிறார், இல்லைங்க ராகுல் காந்தி அந்த இடத்துலையே இல்லைங்க, இந்த விஷயம் நடக்கும்போது நான் தான் ராகுல் காந்தியை கூப்பிட்டு போனேன், அப்போ தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த சிசிடிவி நாடாளுமன்றத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் முழுக்க சிசிடிவி தான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோடைய இது எங்கே இருக்குது, யார் நினச்சா முடியும்? ஓம் பிர்லா. ஓம் பிர்லா ஏன் அந்த சிசிடிவியை திறக்க மாட்டுறாரு? கொஞ்சம் யோசனை. இப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஏங்க ராகுல் காந்தி தள்ளி விட்டார், ஆதாரம் இருக்குன்னா இந்நேரம் வெளி வந்திருக்காது. கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஏன் வெளி வரல? அதை வெளியிட்டால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. வெளியிட்டால் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் பொய்ன்னு இருக்கும். பிஜேபியுடைய ரவுடித்தனம்ங்கிறது தெரிஞ்சிடும். அதுதானே இந்தியா முழுக்க சொல்லப்படாத ஒரு எமர்ஜென்சியை நீ உருவாக்கி இந்தியா முழுக்க ஒரு பதட்டத்தில் வைத்திருப்பது பிஜேபி. உண்டா இல்லையா? இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லா விஷயங்களும் மறக்கடிக்கப்பட்டு தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரியாமல் தெரிஞ்சே பேசி இவங்க பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. இதிலேருந்து எப்படி விடுபட போகிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து காலையிலேயும் ஒரு பதிவில் சொன்னோம், 2 எம்பிக்கள் அடிபட்டு கீழே விழுந்தாங்களா, அது நிற்குமா மக்கள்கிட்ட? அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார் அமித்ஷான்னு சொல்கிறது மக்கள்கிட்ட போய் எடுபடுமா? அம்பேத்கரை இழிவுபடுத்துறது தான் மக்கள்கிட்ட எடுபடும். இன்றைக்கி இந்தியா முழுக்க அதோடைய பேசும் பொருளாயிடுச்சு. அதை இவங்களால் தாங்க முடியல. ஏன்னா சவார்கர் பரம்பரையில் வந்தவர்களுக்கு அம்பேத்கரை பிடிக்காது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இவங்களும் அம்பேத்கர் கூவுறாங்க, ரொம்ப வேகமாக கூவுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீடியோ ஃபுட்டேஜை ஏன் வெளியிடவில்லை அப்படிங்கிறது மிக முக்கிய காரணம். இப்போ தேவையில்லாமல் நம்ம காலையிலேயே சொன்னோம், எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு இதே ஒரு பிரச்சனையாக்கி ராகுல் காந்தி போலீஸ் விசாரிக்கணும்பாங்க. என்ன நடந்தது, ஏது நடந்து போலீஸ் விசாரிக்கணும். ஏன் அதை பண்ணலைன்னா, அப்படி பண்ண இன்னும் இப்போ நாடே கொந்தளிச்சிட்டு இருக்குது. இப்போ போய் ராகுல் காந்தியை தான் நீங்கள் கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி போயிடும். தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். பிஜேபிக்கும் தெரியாமலாம் இல்லை, அவங்க தொடரும்போது பார்த்து தொடரணும். தேவையில்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது உலக நாடுகள் மேட்டர் ஆயிரும். அது பெரிய விஷயம். அதனால தான் இவங்க என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. இதற்கு முன்பு ஸ்மிருதி இரானி என்ன சொன்னாங்க, அது எவ்வளோ இதாக சொன்னாங்க, அதெல்லாம் எடுபட்டுச்சா மக்கள்கிட்ட? கடைசி ஸ்மிருதி இரானியே தோற்று போனாங்க. இப்போ இந்த பாவம் அந்த நாகாலாந்து எம்பியை பார்த்தா ரொம்ப பரிதாபமாகுது. அவங்க தான் இந்த குறை சொல்கிறாங்க, சத்தம் போட்டு பேசினா தவறாக நடத்தும், இதெல்லாம் சொல்லலாமா? இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? நாடாளுமன்றம் எவ்வளோ பெரிய நாடாளுமன்றம், அங்கெல்லாம் யாராவது இது மாதிரிலாம் பண்ண முடியுமா? அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது கிரவுண்டு லெவலில் தரமட்ட லெவலில் திங்க் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் அதாவது எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்களா லோ கிளாஸ் ஹை கிளாஸும்பாங்கள்ல. லோ கிளாஸாக இருக்கிறதுலாம் தப்பு இல்லை, ஏழைகளாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தரங்கெட்ட ஒரு புத்தி இருக்குது பாருங்கள், அதுதான் பிஜேபி. உயர்ந்த இடத்துல இவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க, பணம் காசு எல்லாத்தையும். ஆனால் அவங்களுடைய மைண்ட் எப்படி போகுது பாருங்கள். இதே தான் வேலை. அவங்க இந்தியா முழுக்க இவங்க பண்ணக்கூடிய வேலை என்ன? சரி, எல்லாத்தையும் தாண்டி இப்போ தமிழ்நாடு, டெல்லியெலாம் போராட்டம் நடத்திட்டாங்கப்பா. மேற்கு வங்காளத்தில் போராட்டினா அடித்து தூக்கிடுவான்ட்டாங்க, வெளில யாரும் வரல. தமிழ்நாட்டில்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஆளே இல்லை. தமிழ்நாட்டில் எங்கே போராட்டம் நடத்துறது? இல்லை இது ராகுல் காந்தி இந்த மாதிரி அராஜகமாக நடந்து கொண்டார், அதை முன்னிட்டு பிஜேபி சார்பில் போராட்டம்னா அண்ணாமலை மட்டும்தான் நிற்பார். பின்னாடி காசு கொடுத்து ஒரு 100 பேரை கூட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். 100 பேருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இல்லை உள்ளே தூக்கி போட்டு ரவுண்டு கட்டிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த 100 பேர் எப்படி வராங்கன்னு நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு, உட்காந்துட்டு சீண்டிப்பார் அது பாருன்னு கமலாயத்தில் சொன்னார்ல, தூக்கி உள்ளே வச்சிடணும். என்ன பயம் தூக்கி உள்ளே வச்சுருங்க. அதான் சொல்கிறாரு, என்னை அரெஸ்ட் பண்ணி பாருங்கிறாரு. இப்போ காட்டிடுவோம், நாளைக்கு முன்னே வரமாட்டாங்கல்ல. யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? மேலே இருக்கவங்க உங்கள் கவர்மெண்ட்டாக என்ன வேணால் பண்ணுவீங்களா நீங்கள்? தமிழகத்தில் இவங்க பண்ண முடியாத காரணம் இங்கே ஆள் இல்லை. மேற்கு வங்காளத்தில் ஆள் இருக்குது, ஆள் வெளியில் வந்தீங்கன்னா அடிச்சு தூக்கி உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அவங்க அடங்கியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இவங்க ஆட்சி நடக்குது, அதனால் கொட்டம் நடக்குது. அஸ்ஸாமில் இவங்க ஆட்சி நடக்குது, அதனால் கொட்டம் நடக்குது. ஏன் இது ஆந்திராவில் போய் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். நாயுடு இருக்காரு அங்கே பண்ண, பீகாரில் பண்ண சொல்லுங்கள், நிதிஷ் இருக்கார் அங்கே போய் நாங்கள் போராடுகிறோம்னு போட சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் வெற்று கோஷங்கள் இருக்கும். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இவர்கள்
இந்திய மனித குலத்துக்கே ஆபத்தானவர்கள். இவர்கள் எதையும் செய்வார்கள். இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இந்த வீடியோ ஃபுட்டேஜ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மாட்டிக்குவாங்க. கடைசி வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட மாட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடாமல் இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா கண்டிப்பாக இவங்க மாட்டுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் கேட்கும்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா இது வரைக்கும் என்ன பதில்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிறது இந்த விஷயத்தை வைத்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மொத்தமாக முடிந்தது. வரக்கூடிய எல்லா தேர்தலையும் இனிமேல் அம்பேத்கருடைய பற்றி அமித்ஷா பேசிய வீடியோ பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களால் பகிரப்படும். அதற்கு முன்பே அதை வெளியிடுவதை தடுப்பதற்கு என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.